தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா என்டிஏ கூட்டணி தற்பொழுது தங்களோட கூட்டணியை அழைத்துக்கிட்டு உறுதியா இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரை காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வந்து இன்னும் உறுதி செய்யப்படல. இது வந்து பாத்தீங்கன்னா இது காங்கிரஸ் அதாவது அவங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து தொடர்ச்சியா எங்களை வச்சு எதை எழுத பாக்குறீங்க நீங்க சொல்றாங்க. திமுக என்பது கூட்டணி வந்து பலமான கூட்டணி. தலைவர் வந்து மாண்பு முதல்வர் 10 ஆண்டு காலம் இந்த கூட்டணியை பாதுகாத்து வருகிறார். அதே கூட்டணி தொடர்கிறது. அதே கூட்டணியில போட்டிடுவோம். அதே போல வெற்றி பெறுவோம். அதான் விஷயம். சார் அதெல்லாம் பெரிய தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டியது. நாங்க எங்களுக்கு வந்து கூப்பிட்டு இந்த ஏரியாவில் போய் அன்பரசனுக்கு வேலை செய்யணும், நாங்க வேலை செய்வோம். அவர் எங்க ஏரியாவுக்கு வந்து வேலை செய்யணும். முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் முதலமைச்சர். ஒரு குடும்ப பல்வேறு தொடர்பு சம்பந்தமாக நீங்க பாத்துருக்கீங்க. இது வந்து எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விருது அதுல சொல்லிட்டு அதே போல கல்லூரியில வந்து உள்ள கேண்டீன்ல வேலை செய்த பெண்கள் வந்து அதெல்லாம் நம்ம வேலை இல்லைங்க. அவரு ஏங்க யாராவது தலைவர்கள் வரும்போது கேளுங்க. நாங்க இங்க வேலை செய்ய வந்திருக்க எங்களை கேக்குறீங்க. 2 நாட்கள் வந்து குடிநீர் குழாய்கள் அதெல்லாம் நிறுத்தத்துக்கு சொல்லியிருக்காங்க. 30-31 அந்த பகுதிகள்லாம் வந்து வேற ஏதாவது சப்ளை சோர்ஸுக்கு ஏதாவது வழி இருக்கா? எதுக்காக முன் அறிவிப்பு பிரகாரம் இந்த நிறுத்துறோம். இப்ப மெட்ரோ வாட்டர் எம்டி வந்திருக்கிறாரு. எதுக்கு முன் அறிவிப்புனா முதல்ல கொஞ்சம் தண்ணியை சேகரித்து வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் முன் அறிவிப்பு கொடுக்குறோம். அப்படியே தேவைப்பட்டால் லாரி மூலமாக முழுமையாக அவர்களுக்கு சப்ளை கொடுப்போம். எல்லா ஏற்பாடும் தண்ணியை பொறுத்த அளவுக்கு எல்லாம் நிறுத்தாத அளவு குடி தண்ணீர் பொறுத்த அளவுக்கு கொடுத்துருவோம். நிறுத்தப்பட்ட இடத்துக்கு தேவைன்னா உடனே கொடுத்துருவோம். அது சரி பண்ணி மறுக்கால 2 நாள்ல உங்களுக்கு தண்ணி வந்துடும் பைப்ல. ஒரு சில இடத்துல வந்து அங்க வச்சிருக்கிற அந்த டேங்க் சிண்டெக்ஸ் டேங்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி சோர்ஸ் எடுத்துக்கணும் சார்? ஒரு சில இடங்கள்னு நீங்களே சொல்றீங்க. அந்த மாதிரி இடம்லாம் பார்த்து கொடுக்க சொல்றேன் சார். எம்பி இருக்காரு, அதெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் சார். தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்குறதுல என்ன மொத்தம் இந்த சென்னை மாநகராட்சியில மொத்தம் 870 எம்எல்டி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1300 எம்எல்டி கிட்டத்தட்ட தண்ணி கொடுக்குறோம். நான் அதுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தையும் நம்ம 540 எம்எல்டி செம்பரம்பாக்கத்துல இருந்து எடுக்கிறோம். தண்ணியை பத்தி பிரச்சனை இல்லை. டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து வரும். அதை தாண்டி சென்னையில் எந்த இடத்தில் எந்த தண்ணி இதே மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்கல்ல தண்ணி நிறுத்துற பைப் லைன் ரிப்பேருக்காக மட்டும்தான் நிறுத்த முடியும். மற்ற இடத்துலாம் சென்னை சுற்றி ரிங் மைன் போட போறோம். 3800 கோடி செலவுல ரிங் மைன். எந்த இடத்துல மிஸ்டேக்னாலும் இன்னொரு இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ரிங் மைன் போகும். டெண்டர் விட்டு வேலை ஆரம்பிக்க போறோம். அதுவும் வேலை ஆரம்பிக்கும். தண்ணி பத்தி பிரச்சனை இல்லை சார். சென்னைக்கு வேற ஏதாவது குடிநீர் ஆதாரங்கள் ஏதாவது உருவாக்க இப்பதான் தலைவர் போய் மாமல்லபுரத்துல வந்து மகாபலிபுரம் பக்கத்துல ஆரம்பிச்சிருக்காங்களா புதுசா. அது எல்லாரும் கேக்குறீங்க. அவர் தலைவர் போய் ஆரம்பிச்சா அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க சில பேர் தப்பா பேசியிருக்கிறாங்க. தலைவர் போய் ஆரம்பிச்சிருக்காரு.